காசுல வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில தான் காசு. புரியல? புரியறதுக்காக ஒரு கதையை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல எப்படின்னா, வெறும் 5 வருஷம் மட்டும் ஒரு அரசர் அந்த நாட்டே ஆளணும். அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை படகுல ஏத்துவாங்க. படகுல ஏத்தி ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் சுறாக்களுக்கு இறையா போட்டுருவாங்க. அடுத்து இன்னொரு அரசர் வருவாரு. வந்து அவரும் அந்த நாட்டையே 5 வருஷம் ஆளுவாரு. அவருடைய 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரையும் படகுல ஏத்துவாங்க. ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் சுறாக்களுக்கு இறையா போட்டுருவாங்க. அப்படியே ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு அரசர் வருவாங்க. வந்து அந்த நாட்டையே ஆளுவாங்க. வந்த அரசர்கள் எல்லாருமே அந்த நாட்டுல இருக்கிற செல்வங்களை, செல்வாக்களை, வளங்களை நல்லா அனுபவிச்சுட்டு சொகுசா இருந்துட்டு தான் கொடுக்கப்பட்ட 5 வருஷம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படகுல ஏறுவாங்க, சுறாக்களுக்கு இறையா போயிருவாங்க. அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. அந்த வரிசையில ஒரு அரசர் வராரு. அவரு மற்ற அரசர்கள் மாதிரி இல்லாம தான் கொடுக்கப்பட்ட 5 வருஷத்துல அந்த நாட்டுக்காக வேண்டி நிறைய உதவிகள் செய்யறாரு. அந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நிறைய தர்மங்கள் செய்யறாரு. வீடு இல்லாம தனியா தவிக்கக்கூடியவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கறாரு, மருத்துவமனைகளை கட்டி கொடுக்கறாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவங்களை பெரிய செல்வந்தர்களாக ஆக்கி பாக்குறாரு. இப்படியே அவருடைய 5 வருஷம் காலமும் முடியுது. அவரையும் படகுல ஏத்துறாங்க. அந்த படகுல இருந்தவங்க எல்லாரும் கேக்குறாங்க, அரசரே, மத்த அரசர்கள் மாதிரி இல்லாம உங்க முகத்துல ஒரு பயமே தெரியலே அப்படின்னு கேட்டபோது அந்த அரசர் சொன்ன பதில் என்னன்னா, நான் மரணிக்க தான் போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மூலியமா அந்த நாட்டுல பல பேர் வாழ்றாங்கன்னு நான் நினைக்கும் போது மரணம் கூட எனக்கு மறக்குது அப்படின்னு பதில் சொல்லிட்டு மன நிறைவோடு அந்த பயணத்தை தொடர்றாரு. இந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன புரியுதுன்னா, சுயநலமாக இல்லாம பொதுநலமா நம்மளுடைய வாழ்க்கையை கழிச்சோம்னா காலம் கழிந்த பின்னாலும் நம்முடைய சென்ற காலங்கள் நமக்கு மன நிறைவை கொடுக்கும். அதை விட்டுட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒருத்தர் கீழே கை கட்டிருந்து சம்பாரிச்ச பணத்தை மொத்தத்தை சேர்த்து வச்ச பணத்தை மொத்தத்தையும் மாச கடைசியில செலவு செஞ்சா மனசு நிறையமா கேட்டா கிடையவே கிடையாதுங்க, வயிறு தான் நிரம்பும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி பேசதான் செய்யறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி பேசதான் செய்யறோம். ஹாலித் பின் வலீத் கலந்துக்கிட்ட எந்த போருமே தோல்வி அடைஞ்சதே இல்லைன்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி பேசதான் செய்யறோம். 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்டுக்காக வேண்டி போராடினவங்க, சமூகத்திற்காக வேண்டி உழைச்சவங்கன்னு இவங்களை பற்றி பேசதான் செய்யறோம். ஏன் இவங்க எல்லாருமே இன்றளவும் பேசப்படுறாங்கன்னா, இவங்க யாருமே தன்னுடைய வாழ்க்கைய தான் வீடு, தான் குடும்பம்னு சின்ன வட்டத்துல முடிக்கல. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது, 4 பேர்த்து நல்லபடியா வாழ வைக்கணும்னு அந்த சமுதாயத்திற்கே எழுச்சியா நின்றாங்க. அதனுடைய விளைவாக தான் இன்றளவு பேசப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது வெறும் வார்த்தையில முடிஞ்சிடக்கூடாதுங்க, வரலாறா மாறணும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்,